கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான காரியத்தில் நம்ம போய் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை நம்ம பார்க்கும்போது பல வகையான உபதேசங்களை கேட்க நேரிடுகிறது. அதில் ஒரு ஊழியக்காரர் மற்றவரை குறை சொல்லுவதும், என்னுடைய சபை தான் பெரிய சபை, என்னுடைய சபைக்குள்ளே வந்துட்டா நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறது நிச்சயம், என்னுடைய சபை தான் ஆதி சபை, என்னுடைய சபை தான் கேத்தலிக், நாங்கள் பாரம்பரியமாக அதிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி பல வகையான பெருமைகளும் மற்ற சபைகளை குறை சொல்லுவதும் பல காரியங்களை நம்ம கேட்க நேரிடுகிறது, பார்க்க நேரிடுகிறது. ஆனால் 18வது அதிகாரம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து முதல் 2 வசனங்களை படித்து பார்க்கும்போது ஏசப்பாட்ட கேட்குறாங்க, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்குறாங்க அவருடைய சீடர்கள். அதற்கு இயேசு என்ன சொல்கிறார் பாருங்களேன், ஒருவன் ஒரு பிள்ளையை போல் மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது, நுழையவே முடியாது என்று சொல்லுகிறார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எவன் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இயேசு கூட நம்ம இருக்கிறோம், இயேசுக்கிட்ட அவருடைய உபதேசங்கள்லாம் கேட்குறோம், அற்புதங்கள்லாம் பார்க்குறோம், அவரை கூட இருக்கிறோம், நம்ம நேராக பரலோகத்தில் போயிடுவோம், நம்மளில் யார் பெரியவங்களாக இருப்போம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் குழந்தை போல் மாறாவிட்டால் நுழையவே முடியாதுன்றார். முதல்ல நுழையிற வேலையே ஆகாது, அதில் போய் பெரியவனாக யார் இருக்க முடியும்? எனவே பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர்கள் போல் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஜெபம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம், ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், மற்றபடி தினமும் வேதம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு பரலோக ராஜ்யத்தில் முதல்ல இடத்துல உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரியான நினைவுகளோடு நாம் இருந்தால் சற்று சிந்தித்து இந்த காரியங்களை யோசித்து பார்க்கணும். ஒருவன் குழந்தையை போல மாறாவிட்டால், குழந்தைன்னா பாருங்களேன், அது ஆவி, ஆத்மா, சரீரம் எதிலுமே கரை இருக்காது, எதிலுமே அசுத்தம் இருக்காது, எல்லாமே தூய்மையாக இருக்கும். ஆனால் குழந்தைகள் தப்பு செய்யுமான்னா தவறுகள் செய்வாங்க, ஆனால் அவர்கள் தெரியாமல் செய்வாங்க. தாயானவள், பெற்றோர்கள் அவர்களை கண்டித்து திருத்தும்போது அதிலிருந்து அவர்கள் தெரிந்து விடுவார்கள். அவர்கள் அது தெரியாமல் செய்கிற தவறு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் சில நேரத்தில் இடறி விழலாம், சில நேரத்தில் தவறி விழலாம். இந்த மாதிரியான காரியத்தில் தேவன் மன்னித்து சில காரியங்களை நமக்கு சொல்லி தேவன் நம்மளை திருத்துகிறவராக இருக்கிறார். நாமும் பரிசுத்தமாய் மாறிக்கொண்டே இருப்போம். ஆனால் நாம் வளர்ந்து எல்லா காரியமும் தெரிந்து வேண்டுமென்றே தவறுகள் செய்யும்போது அந்த காரியங்கள் தேவன் மன்னிக்க கூடாதவைகளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த உலகத்தை குப்பையும் மண்ணுமாக நம்ம நினைத்து நம்ம தாழ்மையாக நடக்க வேண்டும். அதுதான் குழந்தையாக மாறுவது. குழந்தையாக மாறுறதுக்கு நம்ம நிறைய காரியங்களை செய்யணும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள், இந்த மாதிரியான காரியத்தை விட்டு வெளியே வரணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை எங்கே போய் தேடுறதுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய வேத வாக்கியங்களுக்குள்ளே ஆராய்ந்து அறிந்து அதை தியானிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அடுத்தபடியாக இந்த உலகத்தை குப்பையும் மண்ணுமாக நினைக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை விசேஷமாக நினைக்க முடியும். தன்னை தாழ்த்தி நம்மை பெருமையிலேருந்து நம்ம விடுபடுகிறா இருக்கிறோம். பெருமை தான் நம்மளை தேவனுக்கு எதிராளியாக நிற்க வைக்குது. அந்த பெருமையிலிருந்து நம்மளை
எந்த மாதிரியான பெருமைன்னா, நிறைய படிச்சிட்டோம்னா நமக்குள்ளே பெருமைன்ற மேட்டிமை வந்துடுது. நம்மக்கிட்ட நிறைய சொத்து பத்துக்கள் செல்வங்களை சம்பாதித்து விட்டால் நம்மக்கிட்ட பெருமை வந்துடுது. அழகாக பிறந்துட்டு இருந்தோம்னா, நம்முடைய சரீரம் அழகாக இருக்குது, மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வசையில் இருக்குது அப்படின்னா அதை பெருமையாக நினைக்கிறோம். ஒரு உலக பிரகாரமாக சொல்கிறாங்க பாருங்கள், நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு. அந்த மாதிரி ஒரு ஜாதியில் பிறந்துட்டா அதை பெருமையாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எனவே பிரியமானவர்களே, இந்த மாதிரியான குப்பைகளையும் கூலங்களையும் அசுத்தங்களையும் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய ஆத்மாவிலும் நம்முடைய சிந்தையிலும் இருந்து எடுத்து போட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமானால் அதில் பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். அது இல்லாமல் நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமக்கு அவர் எந்த ஸ்தானத்தில் நம்ம வைப்பார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். தேவனுக்காக ஓடுகிற ஓட்டம், அவருக்காக படுகிற பாடுகள், அவருக்காக சிந்துகிற இரத்த சாட்சியாக மரிப்பது, இந்த காரியங்களை வைத்து தான் அவர் நம்மளை மென்மேலும் உயர்த்தி தேவனுடைய ராஜ்யத்தில் குமாரனோடு அவர் பக்கத்தில் நம்மளை அமர பண்ணுகிறவராக இருக்கிறார். எனவே நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறுவோம், கிறிஸ்துவுக்காக ஓடுவோம். அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அதில் பெரியவர்களாய் இருக்க நம்மை தாமே ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் பொருந்தின மகா பெரிய எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி நான் பெரியவனாக இருக்கிற உம்முடைய அன்பை, பெரிதாக இருக்கிற உம்முடைய அன்பை எங்களுக்காக வெளிப்படுத்தினீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி அப்பா. அதை போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்கள் அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை புரியுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன்.